வஞ்சிக்காதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வழங்கிடு வழங்கிடு பணி நீட்டிப்பானே வழங்கிடு பல்கலைக்கழகமே அண்ணா பல்கலைக்கழகமே வழங்கிடு வழங்கிடு பணி நீட்டிப்பானே வழங்கிடு கருணை காட்டு கருணை காட்டு 326 குடும்பம் மீது கருணை காட்டு கருணை காட்டு கருணை காட்டு 326 குடும்பங்கள் மீது கருணை காட்டு முதல்வரே முதல்வரே எங்கள் மீது கருணை இல்லையா எங்கள் மீது கருணை இல்லையா ஏசி வீடு கேட்கல மெத்த வீடு கேட்கல எங்க உரிமையை தான் கேட்கிறோம் எங்க உரிமையை தான் கேட்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்க 16 உறுப்பு கல்லூரி சேர்ந்த 328 பேராசிரியர்கள் இன்னைக்கு ஒரு நாள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்க கூடியிருக்கோம். எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களோட பணி விடுவிப்புலேருந்து பணி நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசும் அண்ணா பல்கலைக்கழகம் எங்களுக்கு பணி நீட்டிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே இன்னைக்கு வேண்டுதல் வச்சு இங்க கூடியிருக்கோம். 15 ஆண்டுகளா நாங்க எல்லாருமே பிஹெச்டி முடிச்சுட்டு அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தான் பணியாற்றிட்டு வரோம். ஆனா எங்களை எந்த முன்னறிவிப்புமின்றி அண்ணா பல்கலைக்கழகம் பணியிலிருந்து எங்களை விடுவிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்க பல்வேறு தரப்புல இருந்து அரசாங்கத்துக்கும் தமிழக முதல்வருக்கும் துணை முதலமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை செயலாளர் டோட் கமிஷனர் பதிவாளர் என பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் நாங்க எங்களோட கோரிக்கையை சொல்லியும் எங்களுக்கு யாருமே இப்ப வர செவிசாய்க்கல. அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் உத்தரவிட்டோம், நீதிமன்றம் எங்களை பணியில வச்சிருக்க சொல்லி உத்தரவிட்டோம். மாண்புமிகு நீதியரசர் ஐயா அனந்த் வெங்கடேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சொல்லியும் பல்கலைக்கழக நிர்வாகம் அதுக்கும் செவிசாய்க்கல. அது மட்டும் இல்லாம உயர்கல்வித்துறை அமைச்சர் தமிழக முதல்வர் உங்களுக்கு எல்லாரையும் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்க எல்லாரையுமே உங்களை வேலையில ஆர்டர் கொடுக்க சொல்லி வச்சுக்க சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாக செய்தி சொல்லி அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அமைச்சரை நாங்க போய் திருவிடைமருதூர்ல பார்த்தோம். பார்த்த அன்னைக்கு அமைச்சர் எங்களுக்கு என்ன உறுதி கொடுத்தாரு அப்படின்னா, இல்லப்பா உங்க எல்லாருக்குமே நாங்க செஞ்சு கொடுத்துறோம், உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. 2.5 மாதம் ஆயிடுச்சு. எங்க வாழ்வாதாரம் உங்களுக்கு முழுமையா பாதிக்கப்பட்டு நாங்க இன்னைக்கு நடுத்தருல நிக்கிறோம். ஆசிரியரின் வாழ்வாதாரம் மட்டும் கிடையாது, இவ்வளவு பெரிய பல்கலைக்கழகத்துல உலகத்தரம் வாய்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவர்களோட நிலைமையும் தமிழ்நாடு முழுக்க கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. 16 வளாகங்கள்ல 15,000 மாணவர்கள் 15,000ல இருந்து 20,000 மாணவர்கள் வரை படிச்சுட்டு இருக்காங்க. 4 வருடங்களாகவும் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு எதுவுமே கிளாஸஸ் நடக்கிறது இல்ல. ஃபைனல் இயர் பசங்களுக்கு ப்ராஜெக்ட் சரியா நடக்கிறது கிடையாது, கைடன்ஸ் கிடையாது, எந்த ஒரு எதுவுமே இல்லாம ஆசிரியர்களோட சேர்த்து மாணவர்களோட எதிர்காலத்தையும் இந்த அண்ணா பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு சமூக நீதினு பேசிட்டு இருக்க இந்த அரசு தான் தமிழ் வழி கல்விக்கு இதே பீரியட்ல 2010ஆம் ஆண்டு கலைஞர் மாண்புமிகு முன்னைய முதல்வர் கலைஞர் ஐயா கொண்டு வந்த பொறியியல் கல்வி தமிழ் வழியில கொண்டு வந்ததையும் இன்னைக்கு இந்த அரசாங்கம் சைலண்டா எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இங்கிலீஷ் மீடியத்தோட தமிழ் மீடியத்தை இங்கிலீஷ் மீடியத்திலையும் சிவில்லையும் மெக்கானிக்கல்லையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. சோ அது மூலியமாவும் பசங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமையும் கேள்விக்குறியா இருக்குது. தமிழ்ல படிக்க வேண்டிய பையன் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு இருக்கான். இங்கிலீஷ்ல பேரா நடத்துறவங்கனால இப்ப தமிழ்ல எக்ஸாம் இருக்கு, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழுக்குன்னு தனியா தேர்வு வைக்கிறாங்க. அது அந்த பையனால எப்படி எழுத முடியும்? இந்த மாதிரி பல வகையில மாணவர்களோட எதிர்காலமும் கேள்விக்குறியா இருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் பாதிச்சு இப்போ நாங்க எந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு இதே இல்லாம, அது மட்டும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகம் இந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு என்ன விஷயம் நாங்க செஞ்சுட்டு இருந்தோமோ நிரந்தர பேராசிரியர்களுக்கான இணையான வேலையை தான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அதே விஷயத்த எங்களுக்கு வேலை இழக்கிறதுக்கு ஆர்டிபிஷியலா என்ன ஒர்க்லோட கிரியேட் பண்ண முடியுமோ, என்ன விஷயத்த செஞ்சா இவங்க வெளியில போவாங்கன்னு செய்யறாங்களோ அத இன்னைக்கு இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் செஞ்சு எங்களை வெளியில அனுப்பிட்டாங்க. நாங்க யார போய் எல்லாருமே போய் பார்த்துட்டோம், யார போய் பார்த்துமே எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எல்லாரும் சொல்றது செய்யறோம் செய்யறோம் செய்யறோம். தமிழக அரசு இதே கடந்த ஆட்சி 2016ல இருந்து 21 ஆண்டு எடப்பாடி ஐயா ஆட்சியிலையுமே நாங்க போய் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா போய் பார்த்தப்போ 2021ஆம் ஆண்டு திமுகவோட தேர்தல் அறிக்கையின்படி எங்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரிகிற அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை பணி நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை எதிர்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக முதல்வர் அமைச்சரா வந்தோம்
அவங்களுக்கு முழு அதிகாரம் இருந்தும் அந்த தேர்தல் அறிக்கையை கருத்துல கொள்ளாம எங்களை இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இந்த நிரந்தர தற்காலிக பணியிலிருந்தே எங்களை விடுவிச்சு எங்களை இன்னைக்கு வேலை இழக்க செய்திருக்கிறது எங்க எல்லாருக்குமே பயங்கர வருத்தம் அளிக்குது. இதே நிலைமை நீடிச்சிச்சு அப்படின்னா எங்களோட வாழ்வாதார கேள்விக்குறியாகும். நாங்க யாருமே எங்க குடும்பத்தோட மேற்கொண்டு இந்த வரப்போற தேர்தலையும் பங்களிக்கிறதுக்கு நாங்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறது. அது அடுத்தது இன்னும் மேற்கொண்டு வரும் நாட்களில் எங்களோட போராட்டத்தை நாங்க தீவிரப்படுத்தலாம்னு இருக்கோம். மாவட்ட தலைநகரங்கள்ல பண்ணோம். அடுத்து 2 நாட்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துல பண்ணோம். இன்னைக்கு முறையா அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஓட்டர் ஐடிஸை நாங்க ரிட்டர்ன் பண்றோம். எங்க குடும்பம் இந்த 328 குடும்பங்களும் எங்க குடும்பங்களை சேர்ந்தவங்களும் நாங்க இருக்கோம். நாங்க இந்த தேர்தல்ல பங்களிக்க மாட்டோம், புறக்கணிப்போம் அப்படிங்கறது இந்த தமிழக அரசுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.